வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வெளிவந்தது பஹாங் சுல்தான் மன்றத்திடம் இருந்து நஜீப் வீட்டுக்காவல் கடிதம். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் தனது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிக்க அனுமதிக்கும் கூடுதல் கட்டளையான தீதா அடெண்டம் இருப்பதாக பஹாங் சுல்தான் மன்றத்திடம் இருந்து ஒரு கடிதம் வெளிவந்திருப்பதாக வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா இன்று தெரிவித்தார். முகமது ஷஃபியின் கூற்றுப்படி கடந்த ஜனவரி 4 தேதியிடப்பட்ட அந்த கடிதம் நஜீப்பின் மூத்த மகனான டத்தோ முகமது நிசாருக்கு பஹாங் சுல்தானின் கீழ்ப்பட்ட பெங்களோலா விஜயா டிராஜா கபாவா டுலி படுகா பகிண்டா சுல்தான் பஹாங் டத்தோ அஹ்மத் கி ரிசால் அப்துல் ரஹ்மானால் அனுப்பப்பட்டது. அந்த கூடுதல் கட்டளை தொடர்பான நீதித்துறை மறு ஆய்வுக்கான அனுமதியை பெறுவதற்கான தனது மேல்முறையீட்டில் கூடுதல் ஆதாரங்களை சேர்க்க நஜீப் செய்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது முகமது ஷஃபி அந்த ஆவணத்தை இணைத்தார். 16வது மாமன்னராக பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா கடந்த ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதியிட்ட கூடுதல் கட்டளை மூலம் நஜீப் தனது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவல் மூலம் கழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதாக அந்த கடிதம் விளக்குகிறது. தீதா அடெண்டம் உள்ளது என்றும் அது உண்மையானது என்றும் பஹாங் சுல்தான் சார்பாக பெங்களோலா பிஜாயா டிராஜா சான்றளிப்பதாக அந்த கடிதம் மேலும் கூறுகிறது. நஜீப் ரசாக் தனது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிக்க அனுமதிக்கும் கூடுதல் கட்டளையான தீதா அடெண்டம் இருப்பதை நிரூபிக்கும் நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் உயர் நீதிமன்ற விசாரணையின் போது புதிய ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கான அவரது விண்ணப்பமும் அனுமதிக்கப்பட்டது. நீதிபதி ஃபிரோஸ் ஜஃப்ரில் நஜீப் 6 பிரதிவாதிகளுக்கு கடிதம் எழுதியும் அவர்களிடம் இருந்து பதில் இல்லை என்றும் பஹாங் சுல்தானிடம் இருந்து தீதா அடெண்டமின் நகலை பெற்றதாகவும் கூறினார். அரசாங்கம் இதற்கு வலுவான மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதிபதிகள் அசஹாரி கமால் ரம்லியும் ஃபீருஸும் நஜீப்பின் கருத்தை ஆதரித்தனர். மேல்முறையீட்டு நீதிமன்ற குழுவின் தலைவர் நீதிபதி அசீசா நவாவி இந்த கருத்துடன் உடன்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்ப்பு நஜீப்பின் வீட்டுக்காவல் கோரிக்கைக்கு ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. புத்ராஜயாவில் திட்டமிடப்பட்டிருந்த நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பேரணிக்கு பதிலாக 2000க்கும் அதிகமான மாயிகா உறுப்பினர்கள் பத்துமலை திருத்தலத்தில் நஜீப் ரசாக்கிற்காக சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காவல்துறையின் அறிவுறுத்தலின் காரணமாக புத்ராஜயாவில் ஆதரவு தெரிவிக்க முடியாததால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. மாயிகாவின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ மு சரவணன் சுமார் 3500 உறுப்பினர்கள் வரை இந்த வழிபாட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். இது எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாகும். அம்னோ, பாஸ், பர்சாத்து போன்ற கட்சிகளின் தலைவர்களும் புத்ராஜயாவில் நஜீப்புக்கு ஆதரவு தெரிவித்தனர். நஜீப் தனது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிக்க அனுமதிக்கும் மேல்முறையீட்டில் புதிய ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கான அனுமதி கோரிக்கையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று விசாரிக்கும் சூழ்நிலையில் மாயிகாவின் இந்த ஆதரவு முக்கியத்துவம் பெறுகிறது என மாயிகா தெரிவித்தது. கோலாலம்பூரில் உள்ள விஸ்மா டிரான்சிட்டில் பாலஸ்தீனிய அகதிகள் ஏற்படுத்திய குழப்பமும் கலவரம் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சரிடம் இருந்து தற்போதைய நிலை குறித்த தகவல்கள் பெறப்படும் என்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய இடத்திற்கு அகதிகளை மாற்றுவது குறித்தும் கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளரான ஃபமி ஃபட்சில் குறிப்பிட்டார். மலேசிய ஆயுதப் படைகளின் கூற்றுப்படி பாலஸ்தீனத்திற்கு விரைவாக திரும்ப வேண்டும் என்ற அவர்களின் ஆர்வமே குழப்பத்திற்கு காரணம். முந்தைய தகவல்களின்படி இஸ்ரேல் தாக்குதலில் காயமடைந்த 41 பேர் உட்பட 127 பாலஸ்தீனியர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக மலேசியாவுக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் WTKL-இல் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். WTKL-இல் நடந்த 2வது சம்பவம் இதுவாகும். இதற்கு முன் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தின் முழு விவரங்களும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாற்று மாநிலமான மலாக்காவில் உள்ள ஜலன் லக்ஸாமனா பண்டா ஹிலிரில் உள்ள ஸ்டாட் ஹேஷ் கட்டடத்தில் உள்ள ஸ்ட்ரீட் கிச்சன் வணிக வளாகம் சேதமடைந்துள்ளது.
இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று கட்டடம் என்பதால் சாதாரண முறையில் பழுது பார்க்க முடியாது. யுனெஸ்கோவின் விதிமுறைகளும் தேசிய பாரம்பரியத்துறையின் அனுமதியுடன் மட்டுமே பழுது பார்க்க முடியும் என டத்து பண்டார் மஜ்லிஸ் பண்டாரய மலாக்கா பர்சிஜாரா எம்பி டத்து ஷாடான் ஒத்மான் தெரிவித்தார். சமீபத்தில் அதிக வாகன போக்குவரத்தால் ஏற்பட்ட அதிர்வுகள் காரணமாக கட்டடத்தின் மர விட்டங்கள் சரிந்தன. ஒவ்வொரு வார இறுதியிலும் பொது விடுமுறை நாட்களிலும் சுமார் 27,000 முதல் 30,000 வாகனங்கள் அந்த சாலையை பயன்படுத்துகின்றன. எனவே எம்பி இந்த விவகாரத்தை யுனெஸ்கோவுக்கு அனுப்ப தேசிய பாரம்பரியத்துறைக்கு அறிக்கை செய்துள்ளதாக ஷாடான் ஒத்மான் குறிப்பிட்டார். மேலும் கட்டடத்தின் கட்டமைப்பை அதன் அசல் நிலையில் பராமரிக்க சிறப்பு சிமெண்ட் கலவை பயன்படுத்தப்படும் என்றும் மற்ற வளாகங்கள் நல்ல நிலையில் உள்ளதாகவும் ஷாடான் ஒத்மான் கூறினார். கனரக வாகனங்களின் பாதுகாப்பு பிரச்சினைகளை கையாள போக்குவரத்து அமைச்சு சிறப்பு பணிக்குழுவை அமைக்க இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கூறினார். இந்த குழுவுக்கு போக்குவரத்து அமைச்சின் தலைமை செயலாளர் ஜனா சந்திரன் தலைமை ஏற்பார் என குறிப்பிட்டார். சாலை பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பயனுள்ள வியூகத்தை வகுக்க பல்வேறு தரப்பினரும் இதில் ஈடுபடுவார்கள் என்றார். சமீபத்திய விபத்துகளை தொடர்ந்து புஷ்பகாமில் வாகன சோதனை நடைமுறைகள் மேம்படுத்தப்படும். குறிப்பாக சக்கரம், பிரேக் அமைப்பு ஆகிய முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் கவனமாக ஆய்வு செய்யப்படும். மேலும் அதிக சுமை சுமக்கும் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் சட்டங்கள் மறுபரிசீலனை செய்யப்படும் எனவும் ஆந்தனி லோக் தெரிவித்தார். போக்குவரத்து துறையை மேம்படுத்தவும் மக்களுக்கு சிறந்த சேவை வழங்கவும் போக்குவரத்து அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும். செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு, சேவை டிஜிட்டல் மயமாக்கல், மேம்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள் போன்ற தொழில்நுட்ப மேம்பாடுகள் இதில் அடங்கும் என்றார் அவர். 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு திட்டத்தை முன்னிட்டு சுற்றுலா, முதலீடு, பொருளாதாரம் ஆகிய துறைகளின் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அனைத்து அமைச்சுகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இது மலேசியாவை உலகளாவிய சுற்றுலா மையமாக நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் ஒரு முயற்சியாகும் என்றார் அவர். இந்த முயற்சியின் மூலம் 35.6 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து 147.1 பில்லியன் ரிங்கிட் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களும் இந்த முயற்சியில் சமமாக பங்கேற்று பயனடைய வேண்டும் என்றும் எந்த பகுதியும் பின்தங்கிவிடக் கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பிரச்சார தொடக்க விழாவில் துணை பிரதமர்களான டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜயீத் அமீடி, டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப், சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மந்தேகா தெர்பாங் எனும் மலேசிய திரைப்படத்தின் திரையிடலும் விளம்பர தடைக்கும் எதிரான இயக்குனர் முகமது கைரி அன்வார் ஜைலானி, தயாரிப்பாளர் தன் மெங்கெங் ஆகியோரின் நீதித்துறை மறு ஆய்வு விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அரசாங்கத்தின் தடை நியாயமற்றது எனவும் அரசியலமைப்பு சட்டத்தின் பேச்சு சுதந்திரத்தை மீறுவதாகவும் மனுதாரர்கள் வாதிட்டனர். திரைப்படத்தை தடை செய்ததன் மூலம் தங்கள் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களின் கண்டனத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்தனர். இந்த திரைப்படம் மத நம்பிக்கைகளுக்கு முரணான கருத்துக்களை கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக மனுதாரர்களின் வழக்கறிஞர் என் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த திரைப்படத்தின் மீதான தடையும் அது தொடர்பான சட்ட போராட்டங்களும் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.